முதலாவது ஒரு கேள்வி பதில் மாதிரி ஒரு சின்ன காரியம் சொல்லணும். கிறிஸ்தவர்கள் ஆல்கஹால் குடிக்கலாமா? ஏன்னா இப்போ சமீபத்தில் ஒரு 2-3 காரியங்கள் ஒருத்தர் நான் நல்ல கிறிஸ்தவன், நான் இயேசு கிறிஸ்துக்காக வாழ்கிறேன், இயேசு கிறிஸ்து யோவான் 2வது அதிகாரத்தில் அவரே திராட்சை ரசத்தை பார்த்து கொடுத்தாரு, அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது அப்பப்போ வயிற்றுக்கு கொஞ்சம் போல் சேர்த்து குடி அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. என்ன குடிவெறி கொள்ளாதன்னு தான் சொல்லியிருக்கு, அதனால நம்ம குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவருடைய ஆர்கியூமெண்ட் நிறைய காரியங்கள் இருந்தாலும், நம்ம வேத வசனத்தின் அடிப்படையில் என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம இங்கே பார்க்கக்கூடியவங்களா இருப்போம். முதல்ல ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறவனுக்கு என்ன சொல்லியிருக்கு, நீங்கள் ஒரு இச்சை அடக்கம் உள்ளவர்களாய், சுய ஒழுக்கம் உள்ளவர்களாய், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கு. 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனம் பாருங்க. முதல்ல என்ன? தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்க. ஆல்கஹால் குடிச்சா தெளிந்த புத்தி இருக்குமா? இருக்காது. அப்ப தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். அதனால நீ ரொம்ப தெளிந்த புத்தி உள்ளவர்களாய், சிறந்த ஒரு எண்ணம் உள்ளவர்களாய் நீங்க இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம். அதே மாதிரி எபேசு சபைக்கு எழுதும் போது எபேசியர் 5வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லும்போது என்ன சொல்றாரு? எப்படி உங்க மதுபான வெறி என்ன பண்ணும்? துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல். மிக தெளிவாக சொல்லக்கூடிய காரியம் என்ன? துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைய வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக. கலாத்தியர் 5வது அதிகாரம் 19-21 வசனங்கள்ல மாம்சத்தினுடைய கிரியைகள் என்று சொல்லும் போது அதுல சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன இருக்கு? நீங்க குடிவெறி, களியாட்டுகள், வெறிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியமும் கொடுத்திருக்கு. அதே மாதிரி கலாத்தியர் 5:23 சொல்லும் போது ஆவியின் கனி என்று சொல்லும் போது அதுல சாந்தம், இச்சை அடக்கம் இப்படிப்பட்டவைகளுக்கு ஒன்றை பிரதமர். அப்ப என்னன்னா, ஒரு சாந்தம் உள்ளவர்களாய், ஒரு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நம்ம தெளிவாய் இருக்கணும் அப்படிங்கிறது தேவனுடைய கட்டளை. அதனால நம்ம அதை குடிக்கிறது சரி கிடையாது. 2வது, நம்முடைய சரீரம் தான் தேவனுடைய ஆலயம். இன்னைக்கு நம்ம ஆலயத்தில் இந்த கட்டடத்துல கூடி ஆராதிக்கிறோம். ஆனா யாரு உண்மையான தேவனுடைய ஆலயம் என்ன? நம்முடைய சரீரம். ஏன்னா 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19-20 வசனம் பாருங்க. தேவனாலே பெற்றும் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் என்றும் அறியீர்களா என்று சொல்லக்கூடிய, அதாவது நீ என்ன, உன்னுடைய சரீரம், உன்னுடைய பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து என்ன சொல்றாரு? அதாவது உங்களை விலை கொடுத்து வாங்கியிருக்காங்களே, கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள் என்று சொன்ன என்ன அர்த்தம்? உன்னை விலை கொடுத்து ஒரு இடம் வாங்கின, கிரயம் பண்ணிட்டோம்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால நீங்க கிரயத்திற்கு வாங்கப்பட்டீர்களே. ஆகையால் எதனால? சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும். இப்ப தேவனை மகிமைப்படுத்தணும்னா உங்க சரீரத்திலே நீங்க மகிமைப்படுத்த வேண்டும். ஏன்னா உங்க சரீரம் உங்களுக்கு சொந்தம் அல்ல, நீங்க கிரயத்திற்கு வாங்கப்பட்டீர்கள். அதனால நீங்க தான் தேவனுடைய ஆலயம். அதனால இந்த ஆலயத்தை நீங்க தீட்டு பண்ணக்கூடாது. ஆனா இதே 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17வது வசனத்தை சொல்லும்போது என்ன சொல்றாரு? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் என்ன எச்சரிக்கை பாருங்க. நீ உன் சரீரம் தான் தேவனுடைய ஆலயம். இந்த தேவனுடைய ஆலயத்தை நீ கெடுத்தேன்னா என்ன செய்வாரு? அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அப்ப என்ன? நீங்க தான். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் ரோமர் 12வது அதிகாரம் 1வது வசனத்தில் என்ன சொல்றாரு? நீங்க உங்களுடைய சரீரங்களை ஜீவனுள்ள பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்க, அதுதான் புத்தியுள்ள ஆராதனை. ஏன்னா நம்ம நம்முடைய சரீரத்தை தேவனுக்கென்று ஒப்பு கொடுக்க வேண்டிய ஒரு அவசியத்துல இருக்கோம். இதை மிக தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்ப என்ன? முதல்ல தெளிந்த புத்தி உள்ளவங்களா இருக்கணும். 2வது, நம்முடைய சரீரம் என்பது தேவன் வாழக்கூடிய ஆலயம். இந்த ஆலயத்தை நம்ம தீட்டுப்படுத்தக்கூடாது, இது பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக.
மூன்றாவதாக, நான் தண்ணி அடிப்பேன் ஆனா வேற ஒண்ணும் நான் என்னை அசுத்தப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க மற்றவர்களுக்கு ஒரு இடைஞ்சலாக மாறுவீங்க. ஏன்னா நீங்க ஆல்கஹால் குடிச்சிட்டு உங்களால சும்மா இருக்க முடியும், ஆனா இன்னொருத்தர் அதனால விழுந்து போகக்கூடிய ஒரு காரியம் உண்டாகும். அவரே குடிக்கிறாரு. ஏன்னா இன்றைக்கு ரொம்ப என்ன ஆயிடுச்சு, அதெல்லாம் ஒரு ஓகேங்க, ஒரு ட்ரிங்க் அடிக்கிறதுல என்ன இருக்கு, சோசியல் ட்ரிங்க் குடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது ஒரு சில தலைவர்கள் குடிக்கிறதுனால, சில ஊழியக்காரன் குடிக்கிறதுனால எந்த ஆவியில வர்றான்னு தெரியல, ஸ்பிரிட்ல வர்றான்றான், எந்த ஸ்பிரிட்ல வர்றான்னு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இப்ப என்ன ஆயிடுது, அதனால எல்லாரும் அதை சரின்னு சொல்லக்கூடியதாக. ஏன்னா நீங்க ரோமர் 14வது அதிகாரம் 15வது அதிகாரம் முழுவதும் வீட்டில் எடுத்து வாசிச்சு பாருங்க, உங்களுக்கு எல்லாம் அனுபவிக்க அது இருக்கு. ஆனா என்ன, நீங்க செய்யக்கூடியதுனால இன்னொருத்தன் விழுந்து போனான்னா அதனுடைய பாவம் உன் தலையில விழும். ரோமர் 14வது அதிகாரம் 21வது வசனம் பாருங்களேன். மாம்சம் புசிக்கிறதும் மதுபானம் பண்ணுகிறதும் உன் சகோதரன் இடறுகிறதற்காவது தவறுகிறதற்காவது 3 காரியம் சொல்றாரு. இடறுவது, தவறுது, பலவீனப்படுத்துவதற்கு ஏதுவாய் இருந்தால் அவைகளில் ஒன்றையும் செய்யாமல் இருப்பதே நலமாய் இருக்கும். அப்ப என்ன தெளிவாக தெரிந்து கொள்ளணும், நம்மளால இன்னொருத்தர் இடரல் அடைந்து விடக்கூடாது. அதனால நம்ம அது செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லும் போது, ஆகிலும் பலவீனருக்கு ஒரு தடையாக இராதபடி நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். ஏன்னா உங்களுக்கு சுதந்திரம் இருக்கு, ஆனா என்ன பண்ணாதீங்க, மற்றவர்களுக்கு அது ஒரு இடைஞ்சலா வராதபடி நீங்க குடிக்காதீங்க. இப்ப குடிக்கிறது ஆண்கள் மாத்திரம் இல்ல, ஹலோ, நிறைய பாத்தீங்கன்னா இன்றைக்கு பெண்கள் குடி வெறியில இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இப்ப எல்லாமே ஓகே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம் அது கிடையாது. நான் நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா நீங்க மத்தேயு 18வது அதிகாரத்துல சபை எப்படி இருக்கணும் காரியத்தை சொல்றாரு. சொல்லும் போது 6வது 7வது வசனம் சொல்லும் போது என்ன சொல்றாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்ன நீ உன் சகோதரனுக்கு இடைஞ்சலா இருக்காத. அப்படி நீ தடையா இருந்தேன்னா என்ன பண்ணு, உன் கழுத்துல கல்லை கட்டி உன்னைய சமுத்திரத்துல இறக்குறது நலம். கடினமான வார்த்தை. ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்ணு உனக்கு இடல் அடைஞ்சா கண்ணை பிடிங்கி போடு, கையை உனக்கு இடஞ்சா கையை பிடிங்கி போடு. ஆனா நீ மற்றவனுக்கு இடைஞ்சல் ஆனேன்னா அதற்கு பதிலா உன்னை கல்லை கட்டி சமுத்திரத்துல இறக்குறது பெட்ரு. நிறைய பேர் தூத்துக்குடி சைட்ல இருந்து வந்தவங்க இருக்கிறீங்க, இது தெரியும், அங்க வழக்கத்துல சொல்லுவாங்க, இறக்கிடுவோம் கடல்ல இறக்கிடுவோம் கல்லை கட்டின்னு. கர்த்தர் சொன்னதுதான். அது மாத்திரமல்ல, வேத வசனம் மிக தெளிவாக நமக்கு எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். நீ சாலமனை பத்தி ஜோயல் வர்ஷிப் பண்ணும்போது சொன்னார், பெரிய ஞானவான், அவனை மாதிரி வீணா போனவன் ஒரு ஆள் கிடையாது. ஆனா அவன் எழுதி வச்ச காரியம் என்ன தெரியுமா, எல்லாத்தையும் அனுபவிச்சாலு. அவன் சொல்றான், நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 1வது வசனம் பாருங்க. திராட்சரசம் பரியாசம் பண்ணும், மதுபானம் அமளி பண்ணும். என்ன பண்ணும்? சேட்டை பண்ணும், சும்மாலாம் இருக்காது. அடுத்து 23வது அதிகாரம் வாங்க, நீதிமொழிகள் அதே 23வது அதிகாரம் வாங்க, அதுல நிறைய எழுதியிருக்காரு. 29வது வசனத்துல இருந்து பாருங்களேன். ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சஞ்சலம், யாருக்கு புலம்பலம், இத்தனை கேள்வியை கேட்டு யாருக்குன்னு சொல்றாரு பாருங்க. யாருக்கு? மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும். கேட்ட இத்தனை கேள்வி யாருக்கு இருக்கு? யாருக்கு துக்கம், யாருக்கு வேதனை, யாருக்கு சண்டை, யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணம் இல்லாத காயங்கள், யாருக்கு ரத்தம் கலங்கின கண்ணுங்கள்? யாரு? சாராயத்தில் இருக்கிறவனுக்கு தான். சாராயத்தில் இருக்கிறவன், மதுபானம் இருக்கும் இடத்துல கலப்புள்ள சாராயத்தின் நாடுகள் தானே ரத்த வர்ணமாய் இருந்து நல்ல அழகா பாக்குறதுக்கு கிளாஸ்ல ஊத்தி கொடுக்கும் போது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. அதை நீ பார்க்காத, அது மெதுவா இறங்கும்,
கடைசியில் எப்படி கடிக்கும்? பாம்பை போல கடிக்கும், வீரியனை போல தீண்டும். என்னெல்லாம் நடக்கும், குடிச்சா என்ன நடக்குங்கிறது ரொம்ப தெளிவா சாலமன் சொல்றாரு. 1000 700 300 பொண்டாட்டி 700 வப்பாட்டி வச்சிருந்தாலும் தெளிவா சொல்றாரு. நான் தண்ணி அடிச்சதுனால எனக்கு என்னெல்லாம் நடந்ததுங்கிற தெளிவா எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? கண்ணு பரஸ்திரிய நோக்கும், உள்ள தாறுமாறவனைகளை பேசும். அது மாத்திரம் இல்ல, என்ன என்னமா நீ மட்டும் தான் தனியா இருக்கிறது போல அப்படி மிதந்துகிட்டு இருப்ப. அடிக்க வலிக்காது. அதனாலதான் சட்டை இல்லாம அது இல்லாம அம்மனமா கிடக்கான். அவன் பத்தி கவலையே படுறதில்ல. அவனுக்கு வெக்கம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. என்னை அறைந்தார்கள், சொரணையே போச்சு. சொரணை கிடையாது. ரொம்ப தெளிவா எழுதி வச்சிருக்கு வேத வசனம். நீங்க நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. வேத வசனம் என்றைக்கும் மாறவே மாற. இன்னைக்கு கலாச்சாரம் மாறிடுச்சுனே, எல்லாம் ஓகேனே, ஒரு சோசியல் ட்ரிங்க் குடிச்சா ஒன்னும் பிரச்சனை இல்லைனே, எல்லாரும் குடிக்கிறாங்க, நம்ம குடிக்கிற. ஐயா நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. நீ வர்றதுக்கு முன்னாடி வேத வசனம் இருந்துச்சு, நீ போனதுக்கு அப்புறமும் இருக்கும். நல்லா தெரிஞ்சு. நீ இருக்கிற 70 வருஷம் 80 வருஷத்துல கலாச்சாரம் மாறிடுச்சு, இது மாறிடுச்சு சொல்லவே சொல்லாத. நல்லா தெரிஞ்சு கொள்ளு. என்றென்றைக்கு மாறாத வேத வசனம் நம்ம கிட்ட இருக்கு. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனா தேவனுடைய வார்த்தையோ என்றென்றைக்கு நிலை நிற்கக்கூடிய வேத வசனம். ஆனா இன்னைக்கு நம்ம கலாச்சாரம் மாறிடுச்சு, கல்ச்சர் மாறிடுச்சு, அது மாறிடுச்சு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இல்ல. தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க. மிக தெளிவான வேத வசனத்தினுடைய எச்சரிக்கை, அந்த மாதிரியான எச்சரிக்கை. ஏசாயா 5வது அதிகாரத்துல 11-12 பாருங்க. சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து. நீங்க பாருங்க, இந்தியாவில் டாஸ்மார்க் 10 மணிக்கு தான் திறக்கிறாங்க. இங்கேயும் ஆல்கஹால் இருக்க செக்ஷன் மத்தியானம் 12 மணிக்கு தான் திறக்கணும்னு சொல்லியிருக்கான். ஆனா எத்தனை பேர் நான் இப்போ கோயம்புத்தூர் போயிருக்கும்போது கூட பார்த்தேன், காலையிலே வரிசையில் நின்றுட்டு இருக்கான். என்னமோ ரேஷன் கடையில் வரிசையில் நிற்கிற மாதிரி, இல்லை வேலைக்கு போறதுக்கு வரிசையில் நிற்கிற மாதிரி கடைக்கு முன்னாடி வரிசையில் நிற்கிறான். காலமே என்ன, நான் சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து தரித்திருந்து என்ன அண்ணே, நான் அப்படியெல்லாம் குடிக்கிறாள்னே, எப்பயாவது ஒரு தடவை ட்ரிங்க் அடிக்கிறேன். கிடையவே கிடையாது. அது அப்படித்தான் ஆரம்பிக்கும். பாம்பு போலதான் முதல்ல வரும், அதுக்கப்புறம் கடிக்கும், அப்புறம் சொரண போயிடும். ஆரம்பம் அப்படித்தான் இருக்கும். சுரமண்டலத்தையும் தம்புருவையும் மேகத்தையும் நாதசுரத்தையும் வேதவசந்த் ஏற்கனவே எழுதியிருக்கா. எல்லா மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் போட்டு பாட்டு பாடி அவங்க தண்ணி அடிக்கிறாங்க. ஆண்டவர் இப்ப எழுதல, எவ்வளவு 3000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட காரியங்க. அப்பவே எப்படி பார்ட்டி நடக்குமா, ஒரே மியூசிக்கு, கீதம், சுரமண்டலம், தம்புரு எல்லாம் போட்டு அப்படியே நடனத்தோட அப்படி நடக்கக்கூடியது அங்க எழுதியிருக்கு. அவன் என்ன செய்ய மாட்டான், கர்த்தரின் கிரியை நோக்கிறதுல அவருடைய செய்கைகளையும் சிந்திக்கிறது இல்லை. சிந்தனை போயிடும், மழுங்கி போகும். அது வேத வசனம் மிக தெளிவாக எச்சரிக்கிறது. ஆபக்கூக்கு 2வது அதிகாரம் 15வது வசனம். எப்படி தன் தோழருக்கு குடிக்க கொடுத்து வைத்து அவர்களுடைய நிர்வாணங்களை பார்க்கும்படிக்கு அவர்களை வெறிக்க பண்ணுகிறவனுக்கு ஐயோ. வாங்கி குடிக்க கொடுத்தேனாலும் உனக்கு ஐயோ. எப்படி உன் ஃப்ரெண்டுக்கு நீ வாங்கி குடிக்க கொடுத்தாலுமே அது ஐயோ என்று சொல்லக்கூடியதாக. இப்படி குடிக்கிறதுனால வரக்கூடிய என்னென்ன பிரச்சனை? முதலாவது, அதாவது ஆவிக்குரிய முறையில் என்ன நடக்குதுன்னா, முதல்ல நீங்க நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா கலாத்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனமா இருக்கட்டும், இப்போ 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 10வது வசனமா இருக்கட்டும், 9, 10 இருக்கட்டும், இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிப்பதில்லை என்று சொல்லக்கூடியதாக. 2வது, நம்மளை தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கன்னு 1 பேதுரு 5:8 வாசிச்சோம் இல்லையா? யாராவது தண்ணி அடிச்சு தெளிந்த புத்தியோட இருக்க முடியுமா? வாய்ப்பே கிடையாது. அப்ப என்ன, உங்களை ஆவிக்குரிய முறையில என்ன பண்ணுது, நீங்க அப்படியே ஒரு காரியமா ஒண்ணுமில்லாம மாற்றக்கூடியது. அது மாத்திரமல்ல, ஏசாயா 5:11-12 வாசிச்சது போல நமக்கு கர்த்தரை குறித்த ஒரு சிந்தை இல்லாதபடி
அவருடைய செய்கைகளை குறித்து ஒரு அறிவில்லாதபடி நம்மளை மாற்றக்கூடிய ஒரு காரியமா மாறுது. அப்ப ஆவிக்குரிய முறையில உங்களை ஒண்ணுமில்லாதவனாக மாற்றக்கூடியது. ரெண்டாவது, உறவுகள்ல வரக்கூடிய பிரிவினைகள். ஏன்னா நம்ம பார்த்தோம், ரோமர் 14வது அதிகாரத்துல பார்த்தோம், 15வது அதிகாரம் நீங்க வீட்டுல எடுத்து வாசிச்சு பாருங்க. என்ன, நீங்க மற்றவர்கள் இடறுவதற்கு நீங்கள் ஒரு காரணமாக மாறி போயிருவீங்க. அது மாத்திரமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது போல, ஒரு புதுசா ஆவிக்குரிய வந்தான்னா அவன் உங்களை பார்த்து அவன் விழுந்து போனானா அதற்கு அவனுடைய பாவம் எல்லாம் உங்க கணக்குல வந்து சேரும். அப்ப அடுத்து என்ன, சபையினுடைய ஒற்றுமையை குலைக்கக்கூடியதா. நம்ம எல்லாம் ஒரு சபைங்கிறது ஒரு சரீரம், இந்த சரீரத்துல ஒரு அங்கம். அப்ப ஒரு அங்கம் இதா போச்சுன்னா மீதி பேர் எப்படி ஆகும்? அப்ப என்ன, நம்ம சபையினுடைய குலைச்சலை கூடக்கூடியது, மற்றவங்களை இது பண்ணக்கூடியது. ஒரு சகோதரன் சொல்றாரு, அன்னை இதுக்கு தானே நான் தனியா போய் குடிப்பேன், யாருக்கும் தெரியாம போய் குடிப்பேன். எப்படி குடிப்பீங்க? நான் 1 மாசம் இல்ல 3 மாசத்துக்கு ஒருக்க போய் ரூம் போட்டு அங்க உட்காந்து யாருக்கும் தெரியாம குடிச்சிட்டு வந்துடுவேன். அப்ப நான் சொல்றேன், யோசிச்சு பாருங்க, 3 மாசத்துக்கு ஒருக்க போய் வெளியூர்ல போய் ரூம் போட்டு உட்காந்து நீங்க தண்ணி குடிச்சிட்டு வரீங்க. 3 மாசத்துக்கு ஒரு தடவை நீங்க உங்க மனைவிக்கு உங்க நல்ல கணவனா இல்லையா, உங்க பிள்ளைகளுக்கு ஒரு முன்னுதாரணமா இல்லையா? அப்போ உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கு? 2 நாள் 3 நாள் நான் போய் நல்லா உட்காந்து நல்லா ஃபுல்லா தண்ணி அடிச்சுட்டு வந்துடுறேன், அப்ப 2 நாள் 3 நாள் போனா பரவாயில்லையா? என்ன ஒரு மதியினம். ஏன்னா மற்றவங்க என்ன அந்த வசனத்தை கடைபிடிக்கிறாராம். எப்படி, மற்றவனுக்கு நான் தடையா இருக்க கூடாதுன்னு. அப்போ ஹோட்டல்ல உனக்கு வாங்கி கொடுத்தவன், உனக்கு சாப்பாடு கொடுத்தவன், நீ எப்படி ஒரு நல்ல சாட்சியா இருக்க முடியும்? ஏன்னா சிலர் ஏன்னா மதுபான வெறி தானே கொள்ளக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு, நான் வெறி கொள்ளலனே, நான் போய் அளவா உட்காந்து ரூம்ல உட்காந்து குடிச்சிட்டு நான் பாட்டுக்கு பேசாம படுத்துருவேன், எதுவுமே செய்ய மாட்டேன். என்ன தேவை இருக்கு? நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களுக்குன்னு ஒரு கடமை இருக்குல்ல, அந்த கடமையிலிருந்து நீங்க தவறக்கூடிய ஒரு காரியமா இருக்குல்ல. மூணாவது என்ன, சரீர பிரகாரமாக வரக்கூடிய தொந்தரவு பாருங்க. யாராவது தண்ணி அடிச்சுட்டு எனக்கு கிட்னி நல்லா இருக்கு, லிவர் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க, எவ்வளவு காரியங்கள் நடைபெறுது. முதல்ல நம்ம சரீரத்தை கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்தணும்னு சொல்லியிருக்கு. அப்ப நம்ம ஆல்கஹால் குடிச்சா நம்ம சரீரத்தை கனப்படுத்த முடியுமா? முடியாது. நீதிமொழிகள் 23ல ரொம்ப தெளிவா சொல்றாரு, கண்ணு போயிடும், பார்வை போயிடும், எல்லாமே வரக்கூடியது. இன்றைக்கு அநேக பிரச்சனைகள் வரக்கூடியது காரணம் என்ன? இந்த சாராயம் குடிக்கிறதுனாலதான் அநேக பிரச்சனைகள் வரக்கூடியது. அது மாத்திரமல்ல, நம்ம சரீரத்துல என்ன, நம்ம கர்த்தர் இது காரியங்களை செய்யலாம்னு சொல்லி சொன்னாலும் நமக்கு என்ன, நமக்கு நம்முடைய சரீரத்தை பேணி பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. மூணாவது, மாரல் அண்ட் காக்னிட்டிவ் கான்சியன்ஸ். அதாவது ஒரு நெறியான காரியம் செய்யறது, ஒரு அஜைலா ஒரு காரியம் செய்யக்கூடியது, ஒரு நல்ல ஒரு துடிப்பா ஒரு காரியம் செய்யக்கூடிய ஒரு தன்மை போய்விடும். ஏன்னா நீங்க ஒரு ஒரு காரியத்தை குறித்து சரியான முறையில செய்யணும், இல்ல ஒரு டிரைவிங்கோ இல்லை ஏதாவது ஒன்று சரியா செய்யணும்னு சொல்லும் போது நீங்க ஆல்கஹால் குடிச்சிட்டு உங்களால செய்ய முடியாது. அது உங்களை கண்டிப்பாக உங்களை மாற்றக்கூடிய, உங்களுக்கு சரியான முடிவு எடுக்க முடியாது. அது மாத்திரமில்ல, நீதிமொழியில் 21 வாசிச்ச மாதிரி என்ன பண்ணும், திராட்சை ரசம் நம்மளை கெடுக்கக்கூடிய ஒரு காரியம். அதே மாதிரி 31வது நீதிமொழிகள் 31 4:5 பார்க்கிறோம். ஏன்னா ஆளுகை செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் என்று சொல்லக்கூடியவங்க என்ன பண்ணக்கூடாது, அவர்கள் மது அருந்தக்கூடாதுங்கிறத மிக தெளிவாக கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். நீங்க நீதிமொழிகள் 31வது நீதிமொழிகளை குறித்து நிறைய பேர் பார்ப்பீங்க. ஆனா அதுல மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்க எச்சரிக்கை என்னன்னா, ஒரு பதவியில இருக்கிறவன், ஒரு ஆளுகையில் இருக்கக்கூடிய ஒரு ஆளு நிச்சயமாக குடிக்க கூடாதுன்னு சொல்லக்கூடியதாக. அடுத்து, நீங்க உங்களுடைய சாட்சி, நீங்க மற்றவர்களுக்கு சாட்சி சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஏன்னா நீங்க நீங்க இப்ப என்ன ஆயிடுச்சு, நிறைய காலகட்டங்கள்ல ஒரு கிறிஸ்தவன், அவங்க எல்லாம் கிறிஸ்தவங்கெல்லாம் தண்ணி அடிப்பாங்க, அப்ப என்ன ஆயிடுச்சு, அப்ப நீ ஆல்கஹால் குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான ஒரு பார்வை. நீங்க நம்ம ரஷ்யன் சபைகள்ல இல்ல இந்த சபைகள் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஆல்கஹால்னாலே தூரமா போயிடுவாங்க. ஏன்னா அங்க மென்னோட ஆவரேஜ் ஏஜ், சைபீரியால எல்லாம் ஆவரேஜ் மென்னோட ஏஜ் 46 தான். அவன் காலையில இருந்து குளிருதுன்னு சொல்லி ஓட்கா குடிச்சு சபையில பாத்தீங்கன்னா 90% மக்கள் பூரா விதவைகளா தான் இருப்பாங்க. எல்லாம் 40 வயசு 45 வயசு பெண் சகோதரிகள் இருப்பாங்க. ஏன்னா குடிச்சு ஒண்ணுமில்லாம போகக்கூடிய ஒரு காரியம். அப்ப எப்படி நீங்க ஒரு சாட்சியா இருக்க முடியும்? அப்ப ரஷ்ய சபைகள்ல ஒரு சாட்சி என்ன தெரியுமா,
நான் தண்ணி நான் ஆல்கஹால் குடிக்க மாட்டேங்கிறதா சாட்சி. நான் சாராயம் குடிக்க, நீ கிறிஸ்தவனான்னு கேட்பான். ஆனா இன்றைக்கு நம்ம தமிழ்நாட்டில் அப்படி கேட்க முடியுமா? இல்லை இங்க கேட்க முடியுமா? நம்ம இருக்கிற தேசத்துல நீ கிறிஸ்தவனா, நான் ஆல்கஹால் வாங்க மாட்டேன், நீ கிறிஸ்தவனான்னு சொல்லக்கூடிய அளவுக்கா இருக்கு. அது மாத்திரமல்ல, விசேஷமா சொல்லும் போது என்ன சொல்றாரு, நம்மளை யாரும் குற்றம் சாட்டப்படாதவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதா. அப்ப நம்ம குற்றம் சாட்டப்படாதவர்களா இருக்கணும்னா நம்ம எப்படி, நம்ம இப்படி சாராயம் குடிக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்யலாமா? கடைசியா ஸ்பிரிச்சுவலா ஒரு வல்னரபிலிட்டி, நம்ம ஆவிக்குரிய முறையில என்னவாயிருவோம், நம்மளால சாத்தான் நம்மளை தூண்டி காரியங்கள் செய்வதற்கு நம்மளே வழி கொடுத்துருவோம். ஏன்னா 1 பேதுரு 5:8 சொல்றல, சாத்தான் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி திரிகிறான். அப்ப நம்மளே கொண்டு தலையை கொடுக்கலாமா? யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பேர் தெரியுமா இந்த சாராயம் குடிச்சு தங்களுடைய வாழ்க்கையை அழிச்சு, குடும்பத்தை அழிச்சு, மனைவியை கஷ்டப்படுத்தி, பிள்ளைகளை கொடுமைப்படுத்தி, பிள்ளைகள் தாங்க போக வேண்டியது இடத்துக்கு போக முடியாதபடி எவ்வளவு குடும்பங்கள் ஒன்றுமில்லாம போயிருக்கு தெரியுமா? அவ்வளவு பேரு நல்ல மனிதர்கள், நல்ல வரக்கூடியவங்க. அப்ப என்னன்னா, நீங்க மிக தெளிவாக தெரிஞ்சு கொள்ளுங்க. வேத வசனத்துல புதிய ஏற்பாட்டுல நீ மதுபான வெறி கொள்ளாதன்னு சொல்லியிருக்கு, உண்மைதான். ஆனா நீங்க அது இல்லாம மதுபானமே எடுக்காம இருக்கிறதா சரியான முறை. வேத வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், நசரியன் என்று சொல்லக்கூடிய, நசரேயனாகி வாழ்வது என்று சொல்லக்கூடியது என்னாகும் 6வது அதிகாரம் 3வது வசனத்துல பார்க்கிறோம். எப்படி நசரே விரதம் என்பது என்ன, எந்த ஒரு சாராயமும் எந்த ஒரு கடினமான ஒரு ட்ரிங்க் குடிக்க மாட்டேன், சவரன் கத்தி கூட தன்னை படமாட்டேன் என்று சொல்லி ஒதுக்கி வைத்தக்கூடிய மக்களை பார்க்கிறோம். நான் எரேமியா 35வது அதிகாரத்திலிருந்து ரக்கோபைட்ஸ் குடிச்சு அவர்களை குறித்து சொன்னேன். எப்படி அவங்க தேவாலயத்திலே உட்கார்ந்து கர்த்தர் சொன்னாருன்னு சொல்லி பொய் தீர்க்க தரிசனம் சொன்னா கூட இல்ல, என்ன அவனுடைய சந்ததி, ரக்கோபைடனுடைய சந்ததி 200 வருஷம் கழிச்சோம், இல்ல நாங்க இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய மாட்டோம் என்று சொன்ன ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, லூக்கா 1வது அதிகாரத்துல பார்க்கிறோம், யோவான் ஸ்நானகன் எப்படி எந்த ஒரு காலகட்டத்திலையும் தன்னை எதுவுமே தீட்டுப்படுத்த மாட்டான். அதனாலதான் யோவான் ஸ்நானகனுக்கு எல்லாரும் பயந்தாங்க. ஏன்னா அவர் அப்படிப்பட்ட ஒரு ஆளா ஒரு காரியமாக இருந்தாரு. அது மாத்திரமல்ல, லேவியாரம் 10வது அதிகாரம் 9வது வசனம் மிக தெளிவாக சொல்லும்போது என்ன சொல்றாரு, அதாவது ஆசாரியன் எவனுமே சாராயம் குடிக்க கூடாது. இப்ப சொல்லுங்க, ஒரு ஆவிக்குரிய தலைவனா இருக்கு, இல்ல நீ ஒரு கிறிஸ்தவனா இருந்தா நீ குடிக்கலாமா? குடிக்க கூடாது. அதை விட்டுட்டு வேத வசனத்துல எனக்கு மதுவெறி தான் கொள்ளக்கூடாது, நான் ஒரு ட்ரிங்க் மட்டும் குடிப்பேன், நான் வீட்டுக்குள்ள குடிப்பேன், இல்ல ரூம் போட்டு குடிப்பேன், 3 மாசத்துக்கு ஒரு குடிப்பேன், 1 மாசத்துக்கு ஒரு குடிப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னா எந்த வகையில் அது சரி? கிடையவே கிடையாது. ஏன்னா இன்றைக்கு நிறைய பேர் நான் சொல்றேன், தயவு செய்து நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு ஆவிக்குரிய தலைவனாக இருக்கிறீங்க, நீங்க இப்படிப்பட்ட ஒரு தலைமைத்துவத்தில் இருக்கிறீங்கன்னா இப்படிப்பட்ட காரியத்தை செய்யவே கூடாது. ஏன்னா இது ரொம்ப தெளிவா ஆண்டவர் சொல்ற காரியம் தான். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 31வது வசனம் பாருங்க. ஆகையால் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும், இப்ப நீங்க ஆல்கஹால் கிளாஸ் பிடிச்சிட்டு பிரைஸ் எல்லாம் சொல்ல முடியுமா? நீர் பரிசுத்தர் சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் தயவு செய்து, ஏன்னா இது கொஞ்சம் வக்கிரமா கேள்வி கேட்டாதான் உங்களுக்கு புரியுது. ஏன்னா தேவனுடைய நாம மகிமை கண்டு செய்யணும்னா எப்படி இருக்குது? தேவனுடைய நாம மகிமை கண்டு செய்யக்கூடியதா? இன்றைக்கு ஒரு இளைய தலைமுறை ரொம்ப கேவலமாக அழிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா ஒரு ட்ரிங்க் குடிக்கிறது ஓகே அப்படின்னு சொல்லக்கூடிய வழி நடத்தக்கூடிய தலைவர்களும் அரசியல்வாதிகளும், ஏன்னா சமுதாயத்திலையும் சரி சபையிலையும் சரி இதை சரின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒப்புதல் அளிக்கக்கூடிய ஒரு கேவலமான ஒரு நிலைமை வந்ததுனாலதான் இன்றைக்கு ஒரு இளைய தலைமுறை அழிந்து கொண்டே போகிறது. நம்ம தெளிவா தெரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா இன்றைக்கு ஒரு அரசியல்வாதியும் குடிக்கிறான், ஒரு ஆளு செய்யறவனு குடிக்கிறான், ஒரு சபையில வழி நடத்துறவனு குடிக்கிறான், அவர் நல்லா பாட்டு பாடுவார், டான்ஸ் ஆடுவார், அவர் ஒரு ட்ரிங்க் குடிப்பாரு, நானும் போய் குடிக்கிறேன்னா என்ன அர்த்தம்? இது அநேகரை ஒன்றுமில்லாமல் மாற்றக்கூடியது, ஒரு தலைமுறையை அழிக்கக்கூடிய காரியம் போல வந்துகிட்டு இருக்கிறது. அதனால எனக்கு அருமையானவர்களே, நீங்க சாராயம் ஆல்கஹால் எது சாராயம் உடனே நான் ஒயின் குடிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. அது எல்லாமே தான். ஆல்கஹால் சம்பந்தப்பட்ட எதையுமே
நீங்கள் தொடாமல் இருந்து கர்த்தருடைய நாமத்துக்கென்று வாழ்வது தான் சரியான முறை. அதனால் நீங்கள் சாக்கு சொல்லாதீங்க, நான் யாருக்கும் தெரியாமல் குடிக்கிறேன், என் பிள்ளைக்கு தெரியாது, என் மனைவிக்கு தெரியாது. அப்படி என்னப்பா உனக்கு தேவை? அது தேவனுடைய நாமத்தை மைமைப்படுத்துமா? ஸோ அதனால் தயவு செய்து அழிஞ்சு போன குடும்பங்களை பாருங்கள், மது வெறியினால் அழிஞ்சு போன குடும்பங்களை பாருங்கள். இனி அப்படி காரியங்கள் செய்யாது இருக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. அப்படி யாராவது நீங்கள் ஆல்கஹால் அடிக்ஷனில் இருந்தீங்கன்னா தயவு செய்து எங்களோட தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு என்ன செய்ய முடியுங்க நாங்கள் சொல்லி கொடுக்குறோம், எப்படி நீங்கள் அதிலிருந்து வெளியே வர முடியும்னு சொல்லி. ஏன்னா இது ஒரு பெரிய ஒரு சமுதாய சீரழிவுக்குள்ளே போய் கொண்டிருக்கிறது. சபையை சீரழிப்பதற்கென்று சாத்தான் திட்டம் பண்ணி சிலரை உள்ளுக்குள்ளே விட்டு இப்படி சபைக்குள்ளே வரக்கூடிய காரியம். எப்பயுமே சபைக்கு வெளியே இருந்து வரும்போது சபை பரிசுத்தப்படும். ஆனால் சபைக்குள்ள பிரச்சனையை கொண்டு வரும்போது என்ன வரும்? சபை பிரிவினையை போகும், சபை தன்னுடைய நோக்கத்தை இழந்து போகும். அந்த காரியத்தை சாத்தான் இன்றைக்கு சிலர் வைத்து செய்து கொண்டு இருக்கிறான். அதுக்கு நம்ம இடம் கொடுக்காதபடி யார் கள்ள ஊழியம், யார் நல்ல ஊழியம், யார் கள்ள சீசன், யார் நல்ல சீசன் புரிந்து கொண்டு நாம் தேவனுக்கு என்று வாழ ஒப்பு கொடுப்போம். ஆமென். உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவன் உள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதான் சொல்லியிருக்கு, நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாய் பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.